பஸ் கிடையாதுல்ல இது. நீங்க வந்து காங்கேயம் நிக்காதுன்னு தான் சொன்னீங்க. டிக்கெட் வந்து ஜாஸ்தின்னு சொல்லி ஏத்தல, யாரையுமே ஏத்து. எப்படின்னா ஒரு நார்மலா ஏறும்போது தான் ஏறுவாங்க. டிக்கெட் விலை கேட்டுட்டா ஏறுவாங்க? டிக்கெட் விலை கேட்டுட்டு தான் ஏறுவாங்களா எல்லாரும்? பஸ் ஏறும்போது டிக்கெட் விலை கேட்டு தான் ஏறுவாங்க. ஏசி பஸ் இருந்தா கூட கேட்டுட்டு ஏறுங்க, நியாயம் இருக்குது. ஒரு சாதாரண பஸ்ஸுக்கு எதுக்கு கேட்டுட்டு? நான் இங்கிருந்தே பேசுறேன். உங்க ஏசி பஸ் ரிப்பேர், அதனால நார்மல் பஸ் கொடுத்து விட்டாங்க, சரியா? அதனால நீங்க ஏசி பஸ்ஸோட காசை வாங்கிட்டு இருக்கீங்க. ஏசி பஸ் காசு 140 ரூபா சொல்றாங்க, கேக்குறீங்க 140 ரூபா இருக்கு. ஏசி பஸ் 140 ரூபாங்க. டிக்கெட்ல ஏன் ஏர் கண்டிஷனர் போட்டிருக்கீங்க? அந்த வண்டியோட மிஷின் அந்த ஒரு இன்வைஸ்ங்க. அப்ப பஸ் வரும்போது டிக்கெட் மாத்தி தானே எடுத்துட்டு வரணும். நீங்க இந்த மிஷினை ஏன் தூக்கிட்டு வந்தீங்க? தெரியாம கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப நான் முட்டாளா? தெரியாம சொல்றேன், தெரியாம கொடுத்தாங்க. எப்படின்னா நீங்க இந்த பதில் சொல்லி தெரியாம எப்படி நான் கொண்டு வருவீங்க இந்த மிஷினை? நாங்க செய்ய முடியும். நாங்க உங்க ஆபீஸ்ல தான் கொடுத்து விட்டாங்க, அதனால நீங்க எடுத்துட்டு வந்தீங்களா? சரி, கேள்வி கேட்டது என்ன பேசணும்? கேள்வி கண்டிப்பா கேட்கணும். கேட்காதனாலதான் இவ்வளவு பிரச்சனையே நடக்குது.